எங்கடா கார் சாவியை காணும்? இங்கே இருக்குது. ஓகே ரைட்டு. ரொம்ப நாள் ஆச்சு மக்களே காரை கழுவி. போய் காரை ஒரு வாஷ் பண்ணிட்டு வருவோம். உள்ளே ஒரே கப்பு. சரி ஓகே, இங்கே பாருங்க. ஆஹா, நான் கூட இப்படிலாம் குளிச்சு தரடா. கார் என்னடா இந்த வாஷ் பண்ணுறீங்க? சூப்பரா. ஓகே, கார் வாஷ் பண்ணியாச்சு மக்களே. இதுக்கு மேலே கார் சும்மா நறுமணியாக நடக்கும். ஸோ வாங்க நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக டிவி பார்ப்போம். என்னடா இது நியூஸு? அடி என்னடா சொல்கிறீங்க? மோட்டு பத்ரு மண்டே புர்புரி நகரத்தில் மிஸ் ஆகிட்டாங்களா? டே அவன் என் சின்ன வயசு 1ஆம் கிளாஸ்லேருந்து அவன் எனக்கு ஃப்ரெண்டுடாடே. எப்படா? ஓகே ரைட்டு மக்களே. ஸோ மோட்டு பத்துலுக்கு ஒன்றுனா எனக்கு ஒன்று மாதிரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவனுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் இப்போ நம்ம வாங்க புர்புரி நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு பத்துல காணா போயிட்டானுங்களாம். ஸோ மோட்டு பத்துல இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சே ஆகணும் மக்களே. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு ஆபத்தில் இருந்தால் நம்ம தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஏன்னா மொட்டையன் சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு. சின்ன வயசில் எனக்கு எத்தனை பல்பம் பென்சில்லாம் கூத்துக்கிறான் மக்களே. அவனே இப்போ காணா போயிட்டுன்னு சொன்னவனே மனசே கேட்கல. ஸோ அதனால தான் கார் எடுத்து சல்லுன்னு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் ட்ரெயின் கிளம்பி நேராக புர்புரி நகரத்துக்கு போயிட்டு இருக்கோம். புர்புரி நகரத்துக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மோட்டு பத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காணா போனால் என்னன்னு நம்ம போய் அங்கே போய் விசாரிக்கலாம் போயிட்டு. ஓகே, இப்போ நம்ம புர்புரி நகரத்துக்கு வந்தாச்சு. புர்புரு. ஸோ இப்போ இந்த புர்புரி நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அந்த டீ கடையில் தான் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு பத்தில் ரொம்ப நேரம் இருப்பானுங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம விசாரிக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊரே அமைதியாக இருக்குது. என்ன ஆச்சு? அட பாவி, மோட்டு பத்தில் இல்லைனால ஊரே அமைதியாச்சு மக்களே. ஸோ இருங்க, இப்போ நம்ம போய் டீ கடையில் ஒரு அண்ணங்கிறார், அவர்கிட்ட போய் கேட்போம். அந்த காட்டுல ஒரு கிராணி கடத்திட்டு போனதும் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கப்பா. அதுக்கு மேல மோட்டை பத்திலே ஆளை காண ஊர்ல. என்னையா சொல்ற? கிராணியா? அட பாவி, கிராணி எப்படா மோட்டு பத்துல புர்புரி நகரத்துல வந்து அவனுங்களை கடத்திட்டு போயிருக்கு? என்னன்னே தெரியலையே. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராணி கிளவிட்டு இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு பத்துல காப்பாற்றுற மிஷினில் இறங்கியாச்சு மக்களே. ஸோ வாங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து இன்னைக்கு வந்து உங்களோட மோட்டு பத்துல ஃபேவரட் மோட்டு பத்துல வந்து காப்பாற்ற போகலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு லைக்கை போட்டால் தான் நம்ம மோட்டு பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியும். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாம் மக்களே. என்ன சொல்கிறானுக்கிட்ட? ஐயா சிங்கம் சார், என் மோட்டு பத்தில் கடத்திட்டானுங்க சார். எப்பா இது எங்களால் பார்க்க முடியாதுப்பா, ஏன்னா இது டேஞ்சரஸ் கேஸ். ஓகே ரைட்டு மக்களே, இவனுங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு போலீஸ் அவமானப்படுத்துகிறானுங்க. சரி, இதுங்கெல்லாம் போலீஸும் உட்காந்து இந்தியன் பைக்கில் உட்காந்து திரிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே களத்தில் இறங்கிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு பத்தில் எப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராணிட்டு இருந்து காப்பாற்றி ஆகணும் மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராணி எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ கிராணி வந்து அதோட வீட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக மோட்டு பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா கிராணியோட வீட்டுக்கு போக போகிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மோட்டு பத்தில் காப்பாற்றி நம்ம திருப்பியும் நம்ம ஊருக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ வாங்க மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடிய ஓட்டி கிட்டத்தட்ட நைட்டே ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராணியோட வீட்டுக்கிட்ட வாசலுக்கு வந்திருக்கோம். இந்த வாசலுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டே இருந்த கிராணியோட வீடு வரும். ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நான் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக பேசிகிட்டு இருந்தவன் இப்போ எனக்கு வந்து லீக் ஆகிட்டு இருக்கு அடியிலேருந்து. என்ன லீக் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் சொல்ல விரும்பலை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லீக் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தைரியமாக தைரியத்தில் போயிட்டுருக்கோம். நான் எந்த தைரியத்தில் நான் போயிட்டுருக்கேன்னு தெரில. ஏன்னா நடு ராத்திரி 12 மணி. இப்போ பாருங்க, ஐயோ ஆத்தாடி எங்கடா வாய மூடல அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புரட்டி போட்டுருச்சு காரு. சரி ஓகே, இப்போ நடு காட்டில் நடந்து போய் எப்படியோன்னு கிராணி வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும் ஆச்சு மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராணி வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம். அப்பாடா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்கே தெரியுது கிராணி வீடு வந்தாச்சு உள்ளே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராணி வீட்டுக்குள்ளே வரப்பையே வந்து பார்த்திங்கன்னா வைத்த கிடக்குது. உள்ளே போனால் என்ன ஆகும்னு எனக்கே தெரில. ஐயோ சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோட்டு பத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். டே மோட்டு பத்துலு எங்கடா இருக்கீங்க? டே வந்துருங்கடா, தயவு செஞ்சு வந்துருங்கடா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வரத்துக்குள்ளே நீங்கள் வந்துருங்கடா. டே என்னால் முடியலடா. டே பயத்தில் என்ன ஆகும்னு எனக்கே தெரிலடா. டே ஐயோ, இந்த கிராணி ஆயா வேறு இங்கே தான் இருக்கும். அதை கொஞ்சம் சத்தம் போடாமல் நம்ம உள்ளே போயிட்டு வந்துட்டால் பரவாயில்ல. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னா போதும் ஆயா கிளம்பி வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியோ இந்த மொட்டை மண்டையில் கண்டுபிடிச்சவனு மக்களே. டே மோட்டு பத்துலு, டே சிவுடனுங்களா எங்கேயாச்சும் இருக்கீங்களாடா? எங்கடா ஒரு இடத்துல கூட ஆளக்கணும், எங்கடா இருக்கீங்க? டே ஐயோ, எந்த ரூம்லேயுமே காணுமே. எல்லா ரூம்லேயும் போய் பார்த்தாச்சு. இந்த டைனிங் ரூமில் கூட காணுமே. எங்கே ஒழிச்சு வச்சிருக்கு? இந்த மோட்டு பையெல்லாம் வந்து மோட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தொப்பையை மறைச்சி வைக்கிறதுக்கே வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடோன் வேணும். இவனை எங்கே மறைச்சி வச்சிருக்குன்னு தெரியலையே. இதனோட பச்சை கலரில் கட்டை எதோ எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ பயமாக இருக்குதே. டே எங்கடா இருக்கீங்க டே? ஐயோ கிராணி ஐயா வரத்துக்குள்ளே வந்துருக்கடா டே, கண்டுபிடிச்சி டே எப்படியே எங்கடா கண்ணில் காமிங்கடா டே, எங்கடா இருக்கீங்க? பீரோலையும் ஒளிஞ்சிருக்க முடியாது இந்த மோட்டுவால. எங்கே இருக்கிறான் டே? எங்கே இருக்கிறான் டே? மோட்டோ டே மோட்டோ டே இங்கே தான் இருக்கியாடா? இங்கடா பத்லு? ஏப்பா பிரேமிலினே, பட்லு எங்கன்னு எனக்கே தெரியலப்பா. டக்குன்னு அவனை கண்டுபிடிப்பா, நான் இங்கே ஒளிஞ்சுக்கிறேன் சரியா? சரிடா உனக்கு ஒளியறதுக்கு இங்கே எதுவும் இடம் கிடையாது. அந்த கபோர்டுக்குள்ளே தொப்பையை அமுக்கிட்டு ஒளிஞ்சிட்டு சரியா? அந்த கிராணி கடையில் மட்டும் சிக்கிறாதரா. இங்கே தான் கிச்சன் இருக்குது. அப்படியே உன் தொப்பையை அறுத்து பீஸாக போட்டு சாப்பிட்ரும் பார்த்துக்கோ. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிச்சனில் இருக்கிறான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பத்துலூ தான் கண்டுபிடிச்சணும். பத்துலூ நம்ம எல்லா ரூம்லேயும் பார்த்தா ஆளாக காணும். ஸோ பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேல் ரூமில் பார்க்கல இன்னும். ஸோ டாப் ஃப்ளோர் ஒன்று இருக்குது மக்களே இந்த ஹவுஸில். அந்த இடத்துல கண்டிப்பாக இருப்பான் பட்லு. அங்கே தான் ஒழிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அந்த டாப் இதுக்கும் போயிடலாம். இந்த ரூம் தான் மக்களே நான் சொன்ன ரூமு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேயும் இல்லை. பட் இங்கே படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டு மேலே ஏறி போய் பார்க்கலாம். ஸோ இங்கே கண்டிப்பாக இருக்கணும் வாய்ப்பு இருக்குது மக்களே. இங்கே தான் உட்காந்து கூரை மேலே உட்காந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கிறான் சொன்னோம்ல. டே பட்லு எப்படா இருக்கிறேன்? டே இங்கே பாரு மோட்டுவை கண்டுபிடிச்சிட்டேன். கீழே தான் இருக்கான். நீயும் இங்கே இரு சரியா? ஸோ நம்ம வந்து ஏதோ தப்பிக்கிற வழியத்தை நான் பார்க்குறேன். ஆஹா ரைட்ரா, சுற்றி காமௌண்ட் சொல்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது. சரி இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயந்து ஒளி கூடாதுடா மோட்டு. ஆக்ஷனில் அமைக்க வச்சு இறங்கிற வேண்டியது தான். ஓகேடா நீ இங்கே இரு, நான் பார்த்துக்கோங்க. அப்புறம் உருளைக்கட்டை இருக்குது என்கிட்ட. அதை போட்டு நங்குன்னு வந்து அந்த கிளவி மேலே அடிச்சுட்டு சாவடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சுட்டு போயிடலாம் சரியா? இங்கே இருறா, நான் சிக்னல் கொடுக்கல ஓடாமோட்டு சேப்பட்டில். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டை எடுத்தாச்சு மக்களே. ஸோ இதுக்கு மேலே அந்த கிளவிக்கு பயந்து ஓடக்கூடாது மக்களே. நம்ம என்ன பண்ணுறோம், கிளவி பார்த்தோன்னே உருளைக்கட்டை எடுத்து நடு மண்டையில் நங்குன்னு போட்டுற வேண்டி தான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிளவி கிளவி உன்னை பார்த்தோன்னே பயந்து ஓடுவேன்னு நினச்சியா? நான் பயந்து ஓடுற பன்னிக்குட்டி இல்லடி, நான் அடிக்கிற புளிடி போடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவி அடிக்கிற அடியில் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. பீஸாக நொறுங்குது பாருங்க. ஏன்டி கிளவி இந்த வயசில் உனக்கு எதுக்கு பேய் வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை அமைச்சிட்டு இருக்கிற நீ? அங்கே பாருங்க 2 அடியில் முடிஞ்சிச்சா கிளவி? அவ்வளோதான் க்ளோஸு. இதுக்கு மேலே எவன் வருவான்டே? யாராவது இவனா திருப்பி வந்து நிற்குது. ஆத்தாடி என்னடா அதுடா? ஐயோ எஸ்கேப் ஆயிடலாம். அப்படியே வாங்க எஸ்கேப் ஆயிடலாம். இந்த மோட்டும் வேணா 10 வேணா நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும் மக்களே. ஓடுறா எங்கடா லாக்கில் இருக்குது. ஐயோ டோரு வேறு லாக்கில் இருக்குது. ஐயோ போச்சே, வசமாக ஓட்டிக்கிட்டோமே. ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே. ஐயோ எங்கே ஓடுறதுன்னு தெரியல. எல்லா ரூமும் லாக் வேறு ஆயிடுச்சே. ஐயோ அம்மா ஐயோ இங்கடா எல்லா ரூமும் லாக் பண்ணி வச்சுக்குது இந்த கிளவி. ஐயோ என்னடா பண்ணுறது? ஏன்டா டே போட்டு பத்துடே காப்பாற்றுக்கடே டே. ஐயோ அவனுக்கு சேப்பாக ஒழிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. நம்ம சரியாக மாட்டிக்கிட்டோம் இந்த கிளவிக்கிட்ட. ஐயோ உரி கேள்வி. ஐயோ உரு அப்போ ஐயோ ஓடுற மட்ட முடியாது. ஓடுற எங்கடா? ஐயோ எங்கே ஓடணுன்னு தெரியல, ஒன்றுமே புரியலையே. ஓடுற ஐயோ இந்த ரூம் லாக்காக இருக்கா? ஐயோ டே எவனோ திறங்கடா டே மோட்டோ டே திறடா. ஐயோ எவனும் திறக்க மாட்டேங்கிறானுங்க அவசரத்துக்கு. ஐயோ ஓடுற பிடிச்சிட்டு கிளவியா போடுற மண்டையில டக்குன்னு நடு மண்டையில. சூப்பர்ரா சாரா மூட்டை. இப்போ போடுற அடியில் அவ்வளோதான்டா. பீஸ் ஆயிடுச்சுடா. வாங்கடா டக்குன்னு வாங்கடா ஓடி போயிடலாம்டா. அடுத்த கிளவி வரத்துக்குள்ளே வாங்கடா டக்குன்னு வாங்கடா. ஓடியாங்கடா தொப்பையை வச்சு டக்குன்னு வாடா. சாவி கிடச்சிச்சுடா நம்மளுக்கு. ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாவி கிடச்சிச்சு போட்டு லாக் அடிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே ஆயிடலாம். வாங்க எப்பா டக்குன்னு ஏறுறா டே குண்டா ஏறுறா டே மட்டையா. ஐயோ டே குடுமி தலையா டே சொட்டா டே ஏறுறா டக்குன்னு ஏழுகளையா டே. ஐயோ நேரங்களோட பின்னாடியே துரத்திட்டு வந்துருண்டா டே. வாங்கடா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஓகே மக்களே, இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிடலாம் மக்களே. இதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு வழி ஒன்றுமே தெரியல. டக்குன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆயிட வேண்டி தான். வாடா. ஐயோ பின்னாடியே கிளவி துரத்திட்டு வருதுடா பைக்கில் டே. ஐயோ வந்துட்டாச்சுடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஐயோ எங்களை எப்படி காப்பாற்றிங்களா? பின்னாடி கிளவி துரத்திட்டே வருதியா? ஐயா ப்ளீஸியா ஐயா பின்னாடி ஒரு பேய் கிளவி துரத்திட்டே வருதியா? ஐயா உங்களை தான் எங்களை செவிடு டே. இவனா செவிட்டுலாம் ஏற போலீஸ் ஸ்டேஷனை போட்டுதே. ஐயா நீங்கள் பார்க்க டீசெண்டாக இருக்கிறீங்க. பின்னாடி ஒரு கிளவி எங்களுக்கு தொடர்ந்து கொல்ல பார்க்குதியா? ப்ளீஸியா தம்பி என்ன சொல்கிறேன்? சரி ஜெயிலுக்குள்ளே கொஞ்சம் நேரம் இரு, அந்த கிளவி வந்து நான் பார்த்துக்கிறேன். வாங்கடா சார் சொல்லிட்டாரா? வாங்கடா டக்குன்னு ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கலாம். அந்த கிளவி வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. வாங்கடா டக்குன்னு வாடா. மோட்டு பத்தில் அப்போடா டே. இவனுங்களை காப்பாற்ற வந்து இன்னைக்கு நான் பிரச்சனை சிக்கலாம் மாட்டிக்கிட்டேன் மக்களே. இது மேலே எனக்கு மட்டும் பிரெஞ்சே இல்லைடா. நீங்கள் எப்படி ஒன்று போங்கடா டே. ஐயோ பெரிய பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்டுமே. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறோம். சரி வாங்க, என்ன நிலவரம் ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப நேரமாக ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருக்குறோம். அங்கே என்ன ஆச்சுன்னு யாருமே. என்னடா அது டேய்? எங்கடா கவனமே இருக்கணும் டேய்? எங்கடா போலீஸ்லாம் டேய்? எங்கடா போயிட்டீங்க டேய்? ஹலோ
யாரா இது என்னடா இவ்வளோ பெரிய இது யாரா அது கிளவி ஐயோ கிளவி உனக்கு என்ன கிளவி வேணும் எனக்கு நீ தாண்டா வேணும் மட்டும் ஓகே ரைட்டு மக்களே இன்னிலேருந்து நான் கிளவியோட புருஷன் மக்களே இதுக்கு மேலே கிளவி தான் என்னோட ஒய்ஃபு ஓகே ரைட்டு நாங்கள் 2 பேரும் ஜோடி ஆகிட்டோம் மக்களே இந்த கிளவி வந்து இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை சைட் அடிச்சுட்டு பின்னாடியே துரத்திட்டு வந்தது என்னோட மனசுக்கோசரம் மட்டும்தான் நினைக்கிறேன் ஸோ கன்றாவி என்ன பண்ணுறது இந்த கிளவிட்டு தப்பிக்க இந்த கிளவியே கல்யாணம் பண்ணிட்டேன் கடைசியாக சரி என்ன பண்ணுறது லவ் கிளவி சரி வா நம்ம பஸ் நைட்டு போவோம்